ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு வெற்றி குரல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இது 10th புக்கில் சிவிக்ஸில் யூனிட் நம்பர் 1 இருக்குது. இதை ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பாலிட்டி அப்படிங்கக்கூடிய அந்த யூனிட்டு கீழே கிட்டத்தட்ட அதிகப்படியான கொஷின்ஸ் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த அதிகப்படியான கொஷின்ஸில் இந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்து மட்டுமே மினிமம் 3 to 5 கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த யூனிட்டில் நாம் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். சரி, இந்த யூனிட் எதெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட ஹிஸ்ட்ரி. சரிங்களா? கான்ஸ்டியூஷனோட ஹிஸ்ட்ரினா, கான்ஸ்டியூஷன் புக் அப்படின்னா என்ன, இந்த புக்கை ஏன் எழுதுனாங்க, யார் யாரெலாம் எழுதுனாங்க, எழுதிட்டு எப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது உட்பட இந்த யூனிட்டில் எல்லா பேசிக்ஸும் இருக்குது. இன்க்ளூடிங் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாமே இந்த யூனிட்டில் வருது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா, சாலியன் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும் பாலிட்டியில். அந்த சாலியன் ஃபியூச்சர்ஸை மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, யூனிட்டுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே அறிமுகம் கொடுத்துருக்காங்க. இந்த அறிமுகத்தில் கான்ஸ்டியூஷனாக என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நாடு நடக்கிறதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும், இருந்தால் தான் கரெக்டாக நடக்கும். அதை தான் ஒரு புக்கு ஆர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூல் புக்கை தான் கான்ஸ்டியூஷன் இங்கே சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்புன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதை வந்து ஒரு ரூல் புக், அவ்வளோதான். சரி, இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, யூஎஸ்ஏ அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க, அமெரிக்கா. சரி, அமெரிக்காவில் மட்டும்தான் இருந்ததா, வேறு எங்கேயும் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு முன்னால் இருந்தது, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒன்று இருந்தது. ஆனால் அதை அவங்க எழுதி வைக்க கிடையாது. என்ன காரணம்னா, இது வந்து இதுக்கு முன்னால் இருந்தது நம்மளோட பிரிட்டனில் இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த பிரிட்டனில் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்பப்போ தேவைப்படப்போ புதுசாக ஒரு ரூலை போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதை கிங் ஜான் அப்படிங்கிறவர் வந்து 1215 ஒரு புக்கை கம்பைல் பண்ணுறாரு. அதை தான் வந்து அவங்க கான்ஸ்டியூஷன் புக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் முழுக்க ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகணுங்கிற ஒரே ஒரு கண்டிஷனுக்காக எழுதப்பட்ட ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தட் இஸ் அமெரிக்கா. அது வந்து 1789. இதை வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை நமக்கு அசர்ஷன் ரீசனில் கொடுத்துட்டு அதில் இந்த 1789 கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கைண்ட்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஏன் இந்த கான்ஸ்டியூஷன் இருந்தால் தான் நம்ம நாடு நடக்குமா, இல்லைன்னா நடக்காதா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லைன்னா நடக்காது. இதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் நாம் பார்த்துருக்கோம். இது இருந்ததுன்னா நம்ம நாடு சிறப்பாக நடக்கும். அதை தான் சொல்ல வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அவசியம் அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. சரிங்களா? ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையே அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. இப்போ வந்து பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்து டைவர்சிட்டி அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஒரே மதம் கிடையாது, ஒரே கலாச்சாரம் கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலாச்சாரங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாடாக, ஸோ எல்லாரையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற வகையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். அப்படிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணது தான் இந்த கான்ஸ்டியூஷன் புக் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். சரி, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் நம்ம புக்கில் வந்து பார்த்தோம்னா 1946 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னால் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, நம்ம ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோத்திலால் நேரு அப்படிங்கிறவர் இருக்கார் பார்த்தீங்களா. அவர் 1928 பிரிட்டிஷ்காரங்கிட்ட எங்களுக்கு வந்து அடிமையாக தான் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கான அடிப்படை உரிமைகளை நீங்கள் தான் கொடுக்கணும், நாங்களே எங்கள் நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிறோம், அதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க, நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கீழே நாங்கள் எங்கள் நாட்டை நிர்வகிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டொமினியன் அந்தஸ்து கேட்பார். இது வந்து எப்போ நடக்கும்னா 1928 நடக்கும். அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒன்று வேணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாவை வந்து ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா எம்என் ராய் அப்படிங்கிறவர். சரி, எப்போ கொடுத்தாருன்னு பார்த்தோம்னா 1934. மோத்திலால் நேரு கேட்டது 1928. அதுக்கப்புறம் எம்என் ராய் கேட்டது 1934. எம்என் ராய் கேட்டதுக்கும் அதெல்லாம் இப்போதைக்கு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிட்டிஷ் சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் சரி, அவங்கள தனி மனுஷங்க, அவங்க கேட்டு தரல, நாம் கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஓகேங்களா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1935 எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் புக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதன் அடிப்படையில் கேட்குறாங்கன்னா, அந்த எலெக்ஷன்ஸ்லாம் அப்போ நடந்திருக்கும். அந்த எலெக்ஷன்ஸில் பெரும்பான்மையாக
நம்ம ஐஎன்சி அப்படிங்கிறது ஜெயிச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் இந்த 3க்குமே அவங்க வந்து செவிசாய்க்க கிடையாது. அதுக்கப்புறம் 1938 திரும்பவும் ஜவஹர்லால் நேரு கேட்குறாரு, எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒன்று வேணும், அதை எழுதுறதுக்கு பிரிட்டிஷ் வந்து அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும். ஆனால் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, வேர்ல்டு வார் 2 வந்து 1939 ஆரம்பிச்சிடும். இந்த 1939 வேர்ல்டு வார் ஆரம்பித்ததுனால நம்ம ஜவஹர்லால் நேரு கேட்டது வெளியே பெருசாக பேசப்படாது. இதுக்கப்புறம் 1940 ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று தருவாங்க. அதாவது நாங்கள் டொமினியன் ஸ்டேட்டஸ் தரோம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தரோம், ஆனால் இது எல்லாத்தையும் இந்த வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் தரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை நம்ம இந்தியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் 1942 கிரிப்ஸ் மிஷன், ஓகேங்களா, கிரிப்ஸ் மிஷன் அப்படிங்கிறது ஒன்று வரும். அவங்களும் வந்து இந்த மாதிரி டொமினியன் அந்தஸ்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வேர்ல்டு வாரோட எண்டு சமயம் தான். ஸோ அந்த சமயத்துலேயும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். சரி, கடைசியாக எப்போ தான் சார் இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு அவங்க பர்மிஷன் தந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1946 கேபினெட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வரும். 3 பேர் வருவாங்க. ஏவி அலெக்சாண்டர், ஃபெத்திக் லாரன்ஸ், ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வருவாங்க. வந்து இந்தியாவை பூரா கொஞ்சம் பார்த்துட்டு, இவங்களாம் வந்து அவங்களுக்கான புக்கை எழுதுறதுக்கு தகுதியானதானா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷனை போட்டுட்டு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை நாங்கள் அமைக்கிறதுக்கு பர்மிஷனை கொடுக்குறோம், இதை வந்து நீங்கள் டெல்லியில் உட்காந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எழுதுறது யார் தான் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியன்ஸ் எழுதுகிறோம். யார் எழுதுவா? இந்த மாகாணங்களில் எலெக்ஷன் வச்சு ஜெயித்தாங்க ஒரு சிலர், ஓகேங்களா, அந்த மாகாணங்கள்லேருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ராஜாக்கள் அப்படிங்கிறவங்களும் இருந்தாங்க. இப்போ நம்ம சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சுதேச அரசுகளில் இருந்த அரசுகளை சார்ந்தவங்க பிரதிநிதிகளை நியமிப்பாங்க. அவங்களும் இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதில் பங்கேற்றுக்கிட்டாங்க. இது இல்லாமல் மாகாண முதன்மை ஆணையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கூர்கு, ஓகேங்களா, இந்த மாதிரியான கூர்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டெரிட்டரியாக இருக்கும். இந்த மாதிரி 3 டெரிட்டரி இருந்திருக்கும். அந்த 3 டெரிட்டரியிலேருந்து 3 பேர் வந்திருப்பாங்க. பலுஜிஸ்தான், இப்போ வந்து பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா, பாகிஸ்தானோட அந்த வெஸ்டர்ன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பலுஜிஸ்தான் மாகாணம் இருக்கும். இன்னமும் அங்கே வந்து போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது, தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பலுஜிஸ்தான் சார்பில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 389 பேர், 292 பேர் மாகாண பிரதிநிதிகள் எலெக்ஷன் மூலமாக வந்தவங்க, 93 பேர் சுதேச அரசுகளால் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள், அது இல்லாத மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர், பலுஜிஸ்தான் சார்பில் ஒருத்தர். ஸோ டோட்டலாக 389 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. இதில் ஐஎன்சி சார்பாக மட்டும் கிடையாது, நம்மளோட முஸ்லீம் லீக் சார்பாகவும் வந்திருப்பாங்க, ஓகேங்களா. சரி, இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு சபையை வந்து கூட்டுறாங்க. எப்போ கூட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு ஒரு சபையை கூட்டுறாங்க. இந்த சபையை நடத்தணுன்னா என்ன பண்ணணும்? அங்கே ஒரு தலைவர் இருக்கணும். இப்போ நம்மளோட தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து கூடியிருக்கு, ஓகேங்களா, ஒரு டைம் கூடிடுச்சு. அந்த சபையில் வந்து ஒரு சபாநாயகரை நியமித்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு கூடின சபையில் ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. அவர் யாருன்னு பார்க்கும்போது சச்சிதானந்த சின்ஹா, சரிங்களா. சச்சிதானந்த சின்ஹா இவர் வந்து எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா, வயது மூப்பின் அடிப்படையில். இந்த கொஷின் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஏன் தேர்ந்தெடுக்கப்படுறாரு? அவர் தான் அந்த சபையில் இருந்தவங்களையே வயசு அதிகமானவர். வயசு அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர் வந்து ஒரு மூத்த உறுப்பினர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் அப்படிங்கிறதுனால அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, இது எந்த முறைப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல கொஷின்ஸ் கேட்கலாம். ஃப்ரெஞ்சு முறைப்படி, சரிங்களா. ஸோ இந்த ஒரு பாயிண்டில் 3 ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுத்தாங்க, ஃப்ரெஞ்சு முறைப்படி தேர்ந்தெடுத்தாங்க, ஏன்னா அவர் வயதில் மூத்த உறுப்பினர், கூடவே அனுபவசாலி, சரிங்களா. ஆனால் அவர் வந்து குறுக்க அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே வித்தின் மந்த்ஸுக்குள்ளார இறந்துருவார். அவர் இறந்ததை தொடர்ந்து யாரை கொண்டு வருவாங்க? ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவரை கொண்டு வராங்க. இந்த ராஜேந்திர பிரசாத்தை தான் நாம் எல்லோரும் படிச்சிருக்கோம், இவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கோம், ஓகேங்களா. இவர் தான் ஃபஸ்ட்டு ஹெட்டு, பெர்மனண்ட் ஹெட்டு, ஓகேங்களா. அண்ட் சரி, இவர் கூட யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 துணை தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒருத்தர் ஹெச்சி முகர்ஜி, இன்னொன்று விடி கிருஷ்ணமாச்சாரி, சரிங்களா. 2 துணை தலைவர்கள், ஹெச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. சரி, இந்த கூட்டத்தை வந்து ஒரே நாளில் நடத்தி முடிச்சிட்டாங்களான்னு கேட்டால் அப்படி நடத்தி முடிக்க கிடையாது. மொத்தம் 11 செஷன்ஸ் நடக்குது, ஓகேங்களா. 11 செஷன்ஸு 166 நாள் நடக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 2473 திருத்தங்களை முன்வைக்கிறாங்க. அந்த திருத்தங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி முடிச்சிருந்துருப்பாங்க. சரி, இதில் வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த
மெம்பர்ஸ் மட்டும் எழுதி முடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மெம்பர்ஸை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கமிட்டிஸாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டுக்கு அந்த கமிட்டிஸ் வந்து பார்க்கும்போது யூனியன் பவர்ஸ் கமிட்டி, ஓகேங்களா, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி மொத்தம் ஒரு 10 குழுக்களை வந்து அமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒருத்தர் தலைமை வகிச்சிருந்திருப்பாங்க. அந்த குழு எல்லாத்தையும் வழி நடத்துனது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ராஜேந்திர பிரசாத். அந்த குழுக்களுக்குள்ள தலைவர் இருக்கும், அது பின்னால் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த எழுதுகிற வேலையை மட்டும் செஞ்சது எந்த குழு அப்படின்னு பார்க்கும்போது சட்ட வரைவு குழு, இங்கிலீஷில் டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஹெட் யார்னா பிஆர் அம்பேத்கர். ஸோ இவர் இந்த குழுவுக்கு ஹெட்டாக இருந்ததுனால தான் இவர் நம்ம என்னென்னு கூப்பிட்றோம், இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றோம். ஓகேங்களா? சரி, இந்த இந்திய அரசியலமைப்பு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா, எழுதியிருப்பாங்க. அந்த பார்த்த மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஐடியா கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு போய் இந்த டிராஃப்டிங் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ரூலாக எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த எழுத ஆரம்பித்ததை நிறைய டேட்டாவாக மாற்றிருப்பாங்க. அந்த டேட்டா தான் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்டிகிள்ஸ். அந்த ஆர்டிகிள்ஸை நம்ம வந்து சட்ட பிரிவுகள்னு நாம் படிச்சிருப்போம். சரிங்களா? அந்த சட்ட பிரிவை கம்பைல் பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு என்னென்னு சொல்லலாம்னா, இப்போ வந்து இந்தியாவோட யூனியன் டெரிட்டரிஸை பற்றி மட்டும் இருக்குது, இல்லை இந்தியாவோட பார்டரை பற்றி மட்டும் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் எதில் வச்சுருந்துருப்பாங்க, பார்ட் 1ல் வச்சுருந்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி அப்படின்னா எங்கே கொண்டு போய் வச்சுருந்துருப்பாங்க, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கான எந்த பார்ட்டோ அந்த பார்ட்டுக்குள்ளார வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பைல் பண்ணி மொத்தமாக 22 பார்ட்ஸு, 395 ஆர்டிகிள்ஸு, 8 ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிறாங்க. அண்ட் இதை பிரிக்கிறதுக்கு முன்னால் மக்கள்கிட்ட, இந்த அறிஞர்கள்கிட்ட, பத்திரிகையாளர்கள்கிட்ட, அண்ட் அந்த சமயத்தில் மாநிலத்தில் வந்து சட்டமன்றம் இருந்திருக்கும். அந்த சட்டமன்றத்தெல்லாம் கொடுத்து விவாதிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஏற்றுக்கிட்ட நாள், மொத்தம் 2 நாள் இருக்குது. வந்து பார்த்தோம்னா ஏற்றுக்கிட்ட நாள் எப்போன்னு பார்த்தம்போது 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வந்ததுன்னு பார்க்கும்போது 1950 ஜனவரி 26. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா 1930 ஜனவரி 26 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கும், நம்ம ஜவஹர்லால் நேரு ராவி நதிக்கரையோட ஓரத்தில் என்ன பண்ணியிருப்பார், தேசிய கொடியை ஏற்றிட்டு நாங்கள் இன்னும் யாருக்கும் அடிமை இல்லை, நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூர்ண சுயராஜ்யத்தை அறிமுகப்படுத்தியிருந்திருப்பார். அதை வந்து ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 1950 ஜனவரி 26 இந்தியா அந்த கான்ஸ்டியூஷனை நடைமுறை கொண்டு வந்து ரிபப்ளிக் டேவாக கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா? சரி, இந்த கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி முடிச்சிட்டாங்க. இதை யார் தான் சார் கடைசியாக காப்பி எழுதி முடிச்சது அப்படின்னு கேட்டால், இந்த பிரேம் பிஹாரி நரேன் ரைஸ்டா. ஓகேங்களா? பிரேம் பிஹாரி நரேன் ரைஸ்டா அப்படிங்கிறவர் இதை எழுதினார். இதை இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி சரி சார், வெறும் இத்தாலிய பாணியில் மட்டும்தானா, வேறு எதுலையும் இல்லையான்னு கேட்டால், ஹிந்தியில் ஒருத்தர் எழுதினார். அவருக்கு பேர் வந்து வசந்தகுமார். சரிங்களா? ஸோ 2 பேர், இங்கே ஒரு பேர் தான் கொடுத்துருக்கு, இன்னொருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனை ஹிந்தியில் எழுதுனது யாருன்னு கேட்டோம்னா வசந்தகுமார். சரிங்களா? பார்ப்போம் இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள். சரிங்களா? நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் தான் அந்த சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ். இதில் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. நிறைய இது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக நம்ம சொல்ல முடியாது. அட்வான்டேஜ் எல்லா விதமான ப்ரொசீஜர்ஸுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் எழுதி கடைசியில் நம்ம ஏகப்பட்டதை படிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட்டு, பெரும்பாலான கருத்துக்கள் பிற நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? மற்ற நாட்டோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டிபிஎஸ்பி வந்து பார்த்துருக்கலாம். அது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க, அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. சரி, அயர்லாந்துலேருந்து நாம் வாங்கினோம்னா அவன் எங்கேருந்து வாங்கியிருப்பான், ஸ்பெயின்கிட்டேருந்து வாங்கியிருப்பான். அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அப்படின்னா என்னென்னா, ஒரு சில கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு தடவை எழுதிட்டால் திரும்ப திருத்த முடியாத நிலமையில் இருந்திருக்கும். ஆனால் நம்மளோட கான்ஸ்டியூஷன் நம்ம தேவைப்பட்டோம்னா கான்ஸ்டியூஷனை என்ன பண்ணிக்கலாம், அமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த அமெண்ட்மெண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறாங்க, நெகிழும் தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எல்லா விஷயத்தையும் அமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் திருத்தவும் முடியாது, அதே சமயத்தில் எல்லாத்தையும் திருத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதை தான் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது.
கூட்டாட்சி முறைனா என்ன? இப்போ ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கேன் நமக்குள்ளார. இந்தியாவா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கூட்டாட்சி முறை. இந்த 2 சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பயணிக்கும் போது தான் அதில் நன்மைகள் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கூட்டாட்சி முறை. இந்த கூட்டாட்சி முறையை நம்ம 2 வகையில் பார்க்கலாம். நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை வந்து கூட்டாட்சி முறைன்னு தான் சொல்லுவாங்க. இந்தியாவும் கூட்டாட்சி முறை தான். ஆனால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே இந்தியா சொன்னால் கேட்டு தான் ஆகணும். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே அமெரிக்கன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னால் கேட்டாகணுங்கிற அவசியம் கிடையாது. அவனுக்கு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அடுத்த பாயிண்ட் வருவோம். இந்தியா சமய சார்பற்ற நாடு. ஓகேங்களா? இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அ முஸ்லீம் கண்ட்ரி. நேபாள் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அ ஹிந்து கண்ட்ரி. அதே மாதிரி ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு புத்திஸ்ட் ரிலீஜியன் சார்ந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்கு தனிப்பட்ட ஒரு ரிலீஜியன் அப்படிங்கிறது கிடையாது. தனிப்பட்ட ஒரு சமயம் இல்லை தனிப்பட்ட ஒரு மதம் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. இந்தியாவில் எல்லா மதத்துக்கும் சமமான உரிமைகளே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த எந்த கவர்மெண்ட்டும் நம்மளோட ஜுடிஷியரியை, நீதித்துறையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட நரேந்திர மோடி வந்த உடனே வந்து நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பார். அதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கோம், அந்த அமெண்ட்மெண்ட்டையே கேன்சல் பண்ணி விட்டுருக்கும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஜுடிஷியரிக்குள்ளார நீங்கள் கையை வைக்கக்கூடாது, ஜுடிஷியரி தனியாக இயங்கிட்டு இருக்கு, இதில் எந்த விதமான கவர்மெண்ட்ஸும் அதோட தலையீடையும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளோட இந்தியன் ஜுடிஷியரின்னு பார்க்கும்போது யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்காது, அது தனிப்பட்ட முறையில் இயங்கிட்டு இருக்கும். கடைசியாக ஃபைனல் பாயிண்ட், வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயசு ஆகிடுச்சா, நீங்கள் ஓட்டு போகிறதுக்கு தகுதியானவங்க. நீங்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு விருப்பமான ஒருத்தரை எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஏன் சிஎம்ஓ பிஎம்ஓ அவங்கள நியமித்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கலாம். இன்க்ளூடிங் அமெண்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து பேசிக் அமெனிட்டிஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டியூஷன் நமக்கான ரைட்ஸை கொடுத்துருக்கு. சரிங்களா? இதெல்லாம் தான் சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது. அப்கமிங் கிளாஸஸில் நாம் பார்க்கலாம். ஸோ அப்கமிங் கிளாஸஸ் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.